அமைதியாக வாழ்கின்ற மக்களிடையே ஜாதி சண்டையோ மத சண்டையோ உருவாக்காமல் அதை சுமூகமாக தீர்க்க வேண்டியது அரசாங்கங்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் உள்ள கடமையாக நான் கருதுகிறேன். திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இது சாதி தலைவர்களால் தூண்டப்பட்டு சாதியாக மாற்றப்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதை எப்படி நான் பாக்குறீங்க? மற்றவர்கள் என்ன கருத்து வேணாலும் சொல்லலாம், திருமாவளவனோ மற்ற தலைவர்களோ மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள். பொதுவாக தமிழ்நாடு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு இங்கு வாழ்கின்ற அனைவரும் ஒரு சகோதர மனப்பான்மையோட தமிழ்நாடு அமைதி பூங்காவாக தொடர்ந்து விளங்கி வருகிறது. இங்கே கடவுளின் பெயரால நாம் ஒரு பிரச்சனையை கிளப்பி இங்கே அமைதியாக வாழ்கின்ற மக்களிடையே ஜாதி சண்டையோ மத சண்டையோ உருவாக்காமல் அதை சுமூகமாக தீர்க்க வேண்டியது அரசாங்கங்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் உள்ள கடமையாக நான் கருதுகிறேன். யாரை கைது மக்களா அங்க லோக்கல்ல உள்ள மக்களா வேற ஏதாவது அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவர்களா? லோக்கல் மக்கள் எல்லாம் ஏதாவது அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவங்களா? இல்லங்க, பொதுமக்கள்லாம் நீங்க பொதுவா சொல்லாதீங்க. ஏதாவது அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களா இல்ல பொது ஜனங்களே அதை தடுக்கிறாங்களா? பொதுஜனங்கள் வந்து கேள்வி கேட்க போறாங்க. அதாவது அங்க தர்காவுக்கு மட்டும் எப்படி அனுமதி கொடுப்பீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்க போனவங்களா? இல்லங்க, இப்பதான் திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றப்பட்டுச்சா இல்லையா? அன்னைக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏற்றப்பட்டது சரிதானே? அது போல தர்காவில் சந்தனக்கூடு வருடம் நடப்பது. அதை போய் நீங்க சொல்ற பொதுமக்கள் அப்படிங்கிறதுல என்ன, அது யாராவது அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவர்களா இல்ல அதாவது அமைப்புகளை சேர்ந்தவர்களா என்பதை இல்லங்க. அது நீங்க பொதுமக்கள் ஒரு மொத்தமா சொல்றீங்க. என்னை பொறுத்தவரை அது உண்மையிலேயே பொதுமக்கள் அப்படி கேள்வி கேட்கிறார்களா அல்லது ஏதாவது அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவர்களா அல்லது அமைப்புகளை சேர்ந்தவர்களா என்று தெரியாமல் அவசர கதியில நாம் பதில் சொல்வது நன்றாக இருக்காது. ஏற்கனவே ஒரு பிரச்சனையை நாம் தூண்டி விடுவது போல இருக்கும். அதனால அதுல அமைதி காப்பதுதான். அந்த விஷயத்தை பத்தி சரியா தெரியாம நாம் பதில் சொல்வது. நீங்க கேட்கறீங்க பொதுமக்கள்ல, அது பொதுமக்களா இல்லது யாராவது அமைப்பை சேர்ந்தவர்களா இல்லது மதத்தை சேர்ந்தவர்களா என்பதை தெரிந்து கொள்ளாமல் நாம் பேசுவது தவறு என்றுதான் நினைக்கிறேன். ஒன்றை மாற்றம் சொல்லுகிறேன். வருடம் அங்க மலையில எப்படி திருவண்ணாமலையில தீபம் ஏற்று போற மாதிரி திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏற்றப்பட்டு விட்டது.